ஸோ வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் பூமியோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பாட்காஸ்ட்டில் இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கூட அதுக்கு முன்னாடி நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு சொல்லலாம் தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பருதி தான் அவன் தான் இன்னைக்கு வந்திருக்கு, நம்ம கூட பேச போகிறான். ஹாய் பருதி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இவர் வந்து இப்போது ஆண்ட்ராய்டு டெவலப்பர்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமாம், இப்போலாம் Phone மொபைல் டெவலப்பர் இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி. மொபைல் டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சொல்கிறாங்களோ. ஆமாம், மோஸ்ட்லி. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் ஆக்சுவலி காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயரில் ஆண்ட்ராய்டு ஆப் தானே நம்ம பண்ணோம். ஆமாம் ஆமாம், ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணோம். அப்போ வந்து நம்ம ஏதோ ப்ளூடூத் வச்சு ஏதோ பண்ணோம்னு நினைக்கிறேனே. ஆமாம், அப்போ வந்து மொபைலு ஆண்ட்ராய்டு மொபைலுன்றதே ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அப்போல்லாம் இன்னும் எல்லாரும் நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஸ்பைஸ் மொபைல், சோனிலலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சு. இப்போ கூட சோனியில் இருக்குது, பட் அப்போல்லாம் நிறைய சோனி மொபைல் இருந்தது. அப்புறம் ஸ்பைஸ் மொபைல், மைக்ரோமேக்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருந்துச்சு அந்த ஒரு காலம். ஸோ அப்போ ஆண்ட்ராய்டு 3.0 அப்போ வந்து பெருசாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஆண்ட்ராய்டு 2.0, 3.0, 2 வந்து மொபைலுக்கு, 3 வந்து டேப்லெட்டுக்குன்னு இருந்தது. அப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் அதில் 4th இயரில். ஆமாம், அதில் பண்ணலாம். கரெக்டு. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ஒரு படம் இருக்குது, நேற்று இன்று நாளையில் ஒருத்தன் அந்த மிக்சி பற்றி சொல்ல, அந்த மிக்சி ஓடுமா ஓடாத தம்பி ஆக்சுவலா காயில டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு. ஆனா கார்பன் தேய்ச்சதால ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு, ஆண்ட்ராய்டு 2.0 3.0லாம். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்றது எனக்கே ஐடியா இல்லை சுத்தமாக. ஸோ மொபைல் டெவலப்மெண்ட் வேர்ல்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பரிதிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு அது என்ன சொல்கிறது, இதை மாதிரி பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த வில் வித்தை கற்கிறவர்களுக்குலாம் இதை ஒரு பாடமாக காட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்றதுனால நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் இப்போ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கா, இல்லை வேறு எதுவும் ஐஓஎஸ் சேர்த்து பண்ணுறாங்களா? ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு பண்ணுறாங்க, ஆப்பிள் ஐஃபோன்ஸுக்கு வந்து ஐஃபோன் தனியாக பண்ணுறாங்க. இப்போ இன்னும் அந்த 2 டெவலப்பர் தான் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்டு டெவலப்பர் தனி, ஐஃபோன் டெவலப்பர் தனி. ஆமாம், இப்போ வந்து பெரிய கம்பெனி, இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸு எல்லாம் வந்து நேட்டிவாகவே டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூல் வந்து நடத்துகிறாங்க, ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப் பண்ணணும் அப்படின்னா வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரே லாங்குவேஜில் எழுதி ரெண்டுத்துலேயுமே டிப்ளாய் பண்ணுறதுக்கு நிறைய வந்துருச்சு. இப்போ ரியாக்ட் நேட்டிவ், ஃப்ளட்டர், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய விதத்தில் மொபைல் ஆப்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ பெரிய கம்பெனிலாம் வந்து அவங்க வந்து தனித்தனியாக எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஐஓஎஸ்க்குன்னா ஒரு தனி டெவலப்மெண்ட் டீமு, லைக் இதுக்கு ஆண்ட்ராய்டுக்குன்னா தனி டெவலப்மெண்ட் டீமு, அவங்க 2 பேரும் அதை பார்த்துக்குவாங்க. ஆமாம், இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து இப்போ எனக்கு MS எக்ஸல் தான் பண்ண தெரியும், கூகுள் ஷீட்ஸ் தான் பண்ண தெரியும், ஆனால் எனக்கு மொபைல் ஆப் பண்ண தெரியாது அப்படின்றவங்களெல்லாம் முன்னாடி வந்து மொபைல் ஆப்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வந்து இப்போ SQL தான் எனக்கு தெரியும், எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் முன்னாடியில் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வந்து நிறைய புது புது டெக்னாலஜி வந்துருச்சு. அமேசானில் வந்து ஹனி கோடுன்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் இருந்தாலே போதும், அதை யூஸ் பண்ணியே நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் செஞ்சிடலாம், ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்க்குலாம். அப்படியெல்லாம் வந்துருச்சா? ஆனால் கம்பெனியில் அதை யூஸ் பண்ணுறாங்களா? ப்ரொடக்ஷனில் கம்பெனியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இந்த டேட்டா ட்ரிவனாக நிறைய பேர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஐலாம் முக்கியமாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இன்டர்னல் அப்ளிகேஷனாக இருக்கும். ஒரு லீடு மேனேஜ்மெண்ட் டூல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோம், கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய பூத்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய சேல்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி தனித்தனி அப்ளிகேஷன் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்மளாவே சிம்பிளாக ஹனி கோட் யூஸ் பண்ணி நம்மளாவே ஒரு ஆப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு டேபிள் போட்டு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும், அந்த ஹனி கோடுன்றதே அதுவே அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே, பரவாயில்லையே. இது இந்த அளவுக்கு இது இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இவ்வளோ நாள். பாருங்க, நானும் ஐடி. ஸோ இப்போ மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி மொபைல் டெவலப்பர்னா வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதான் நான் முன்னாடிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஆப்பை வித்துடலான்ட்டு. இப்போ அப்படிலாம் தேவையில்லை, அவங்களே கூட பண்ணிக்கலான்ற மாதிரி வந்துடுச்சு.
அப்படிதான். ஆமா அவங்களே பண்ணிக்கலாம். ஆமா அந்த ஹனி கோட் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் நாலேஜ் தேவை. ஆனா அதுக்கு ம். கோடிங்லாம் நாலேஜ் தேவையில்ல. இப்போ ஓ ஒரு 10 ஓகே. வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளே தான் HTML, CSS எல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு வெப்சைட்டே செய்ய முடியும். ம். ஆனா இன்னைக்கு வந்து ரியாக்ட் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. அதே மாதிரி ஃப்ரீ வெப்சைட் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. WordPress அந்த மாதிரி நிறைய வந்துருச்சுல. அதே மாதிரி மொபைல்லையும் நிறைய ஓ ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. மொபைல் ஆப்புக்கு அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் இந்த மொபைல் ஆப்பே வந்து இப்போ வெப்சைட் பண்ணிட்டு அதே மொபைல் ஆப்பெல்லாம் மாத்துறாங்கல்ல, அது எப்படி ஆமா பண்றாங்க? அந்த அதுவும் மாதிரியும் நிறைய இருக்கு. இப்போ ஃப்ளட்டர்லயும் அதே மாதிரி பண்ணலாம். நம்ம மொபைல் ஆப்பாவும் வச்சுக்கலாம். நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெப்சைட்டாவும் வச்சுக்கலாம். ஓ அதே மாதிரி நம்ம ரியாக்ட்ல வந்து வெப்சைட் எழுதி வச்சிருக்கோம். அதை வந்து மொபைல் ஆப்பை மாத்தணும்னா மோஸ்ட் ஆஃப் த லாஜிக் வந்து நம்ம ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓ ஓகே. அந்த ரியாக்ட் நேட்டிவே நம்ம மூவ் பண்ணிடலாம். அப்படின்னா ரியாக்டை நம்ம ஃப்ளட்டரா மாத்தணும், கரெக்டா? ரியாக்ட் நேட்டிவா மாத்தலாம். இல்லைன்னா ஃப்ளட்டரா மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ரியாக்ட் நேட்டிவும் வந்து ஒரே சிமிலர் டெக்னாலஜிஸ். ஓகே ஓகே. ஸோ ஓகே, ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து ரியாக்டா மாத்திட்டா ரியாக்ட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆயிரும். ஆமா ஆமா. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு பெரிய டவுட் இருக்கு ஆக்சுவலி. இப்போ நம்ம முன்னாடி வந்து ஏபிகேவா இன்ஸ்டால் பண்ணுவோம்ல ஆண்ட்ராய்டில், ஆமா. இன்னும் ஏபிகே தான் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை அதில் தான் மாறிடுச்சா? இப்ப முன்னாடி வந்து ஏபிகேன்னு அதாவது அப்ளிகேஷன் பண்டில் அந்த ஏபிகேன்னு ஆமா, சொல்லுவாங்க. ஜார் அது ஃபைல் மாதிரி. ஏபிகேலாம் இருக்கும். அது இன்னைக்கும் இருக்கு. ஆனா அது வந்து ம் ஒரு லெஸ் செக்யூரா வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீங்க Facebook வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கு. ம் அதே மாதிரி நான் வந்து நானா ஒரு Facebook அப்ளிகேஷன் சேவ் பண்ணி நானும் அதை ஏபிகேவை சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது மாதிரி வைரஸஸ் எல்லாம் நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய ஓகே. பேர் வந்து ஃபேக் அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ம் இப்போ கொஞ்சம் நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆப் பண்டில்னு வந்துருச்சு. ஓ ஏஏபின்னு சொல்லிட்டு. என்னது? ஆண்ட்ராய்டு ஆப் ஏபிபி? ஆப் பண்டில் ஏஏபி ஓ ஓகே. ஆண்ட்ராய்டு ஆப் பண்டில். ஸோ ஆ இதுதான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுளில் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் இப்போதைக்கும் ஏபிகேல ஒர்க் ஆகும். இப்போ ஓகே. ஆனால் ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணல அதே மாதிரி நான் போட்டுற வேண்டியதானே? ஃபேஸ்புக்குன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ண முடியாதோ? ஆமா. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷன் செய்யும்போதும் வந்து ஒரு செக்யூர் கீ ஒண்ணு ஒண்ணு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் பூமி இருக்கு. தமிழ் ஆ பூமிக்கு ஒரு அப்ளிகேஷன் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். ம் ஸோ அந்த தமிழ் பூமி அப்ளிகேஷன் வந்து நான் வந்து செஞ்சு அத வந்து சைன் பண்ணியிருப்பேன். இந்த டெவலப்பரா வந்து நான் சைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்ப வந்து முன்னாடி என்ன நடந்துரும் அப்டின்னா, இந்த கீ இருக்குல்ல, அந்த சைன் பண்றதுக்கான ஒரு கீ அ ம் அந்த கீய வந்து திருடிட்டாங்க அப்டின்னா, யார் வேணா தமிழ் பூமிக்கு அப்ளிகேஷன் செஞ்சிட முடியும். ஓகே. அந்த ரிஸ்க் இருந்துச்சு. இப்ப வந்து ம் என்னன்னா, நம்ம இந்த கீய வந்து கூகுள் கிட்ட குடுத்துருவோம். நீ ஓ வந்து பத்திரமா வச்சுக்கோ. நீ வந்து நான் செய்ற அப்ளிகேஷன நீ சைன் பண்ணு. அந்த மாரி ஓ வந்து பண்ணிருவோம். ஓகே ஸோ ஓகே. கூகுளே ஸோ சைன் கூகுள் பண்ணும். வந்து சைன் பண்ணி குடுத்துச்சுன்னா, அது வந்து ஏஏபி ஆண்ட்ராய்டு ஆப் பண்டலா வரும். ஸோ ஓ ஓகே ஓகே. குட் குட். ஓகே, இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தான் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஃபோன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அப்போ நான் இதான 10 வருஷம்லாம் நம்ம காலேஜ் முடியாமல் 2012 பாஸ் அவுட்ல நம்ம ம். 2022 10 வருஷம் ஆச்சு. ஸோ 10 வருஷத்துல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். அண்ட் இப்போ இன்னொன்று இருக்கு. இப்போ நான் ஐடியில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்பராக வரணும்னா என்ன அந்த காலம் மாதிரி நாம படிக்கணுமா இல்லை எப்படி வர்றது? ஆக்சுவலி வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா டெவலப் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். போன வருஷம் வந்து நம்ம நெறைய கத்துக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 2, 3 புக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஆ இந்த மாதிரி ஆஃபீஸ்ல வந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ இது காசு குடுத்துருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் புக் வாங்கி வச்சுட்டா, லைஃப்ல யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி 4, 5 புக் வாங்கிட்டேன். ஆ அந்த புக்கே வந்து இந்த வருஷம் அப்டேட் ஆயிடுச்சு. ஓ ஸோ அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே இப்போ அவுட்டேட்டட். அது அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகுது. புக்கு ஸோ பிரிண்ட் அதனால ஆகிறதுக்குள்ள. வந்து ஆமா. அதனால வந்து இப்போ யார் வேணாலும் வந்து புதுசா இப்போ இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர் உள்ள வந்து அவங்க லேட்டஸ்ட்டே படிச்சுக்கலாம். அவங்க போன 10 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணோமோ அதெல்லாம் வந்து படிக்கவே தேவையில்ல. ஓகே அதனால யார் வேணா 2 மாசத்துல ஆண்ட்ராய்டு டெவலப்பராவோ, iOS டெவலப்பராவோ ஆக முடியும். ஓகே. இதுதான். ஸோ அப்படின்னா ஆனால் இல்லை நம்ம படிச்ச அந்த அளவுக்கு படிக்க வேண்டியிருக்கா? இல்லை இப்போ நீ சொன்னியா அந்த ஹனி கோட் சொன்னியா அந்த மாதிரி வச்சுட்டே வந்துடலாமா? அது போதுமா நம்ம ஒரு கம்பெனியில் ஹையர் அப் இப்ப பண்ணுறதுக்கு? சில கம்பெனிஸ்ல ஹனி கோட் யூஸ் பண்ணும். அந்த இடத்துல அந்த ஹனி கோட் டெவலப்பருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பட் நம்ம மொபைல் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நிச்சயமா ஏதோ ஒரு மொபைல் ஃப்ரேம் ஒர்க் வந்து தெரியணும். ஆண்ட்ராய்டு, iOS, React Native, ஓகே. Flutter. அது பேசிக் படிச்சுட்டு இப்போ ஆமா. ஆண்ட்ராய்டு நான் படிக்கணும். நான் இப்போ புதுசாக ஆண்ட்ராய்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ம். நான் வந்து என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும்? இப்போ ஜாவா தெரியணும் எனக்கு, இல்லை ஃப்ளட்டரா?
காட்லன்னு சொல்லி லாங்குவேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ஓகே. வந்து அப்படியே ஜாவா மாதிரி தான். ஓ! காலேஜ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி ஜாவா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். ஜாவாவோ இல்ல சி பிளஸ் பிளஸோ நல்லா தெரிஞ்சுச்சு அப்படின்னா அவங்க ஈஸியா காட்லின் கத்துக்கலாம். ஓகே. ஸோ ஜாவா, சி++. ஆமா. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஜாவா, சி++ மட்டும் தெரிஞ்சா நான் அத வச்சுட்டு முன்னாடி மாரியே நம்ம ஆமா, டெவலப் பண்ணி பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஆமா. ஓகே, ஓகே. பரவால்ல. ஓகே. அந்த 2 லாங்குவேஜ். அப்புறம் இன்னொன்னு எனக்கு இருக்கு டவுட். நம்ம இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து நம்ம சிஸ்டத்துல நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதிலே ஆண்ட்ராய்டு சிமுலேட்டர்லாம் இருக்கும். என் ஃபோனெல்லாம் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம்ல. ஸோ ஆமா. இப்போ அது எப்படி பண்றாங்க? இப்பயும் அதே மாதிரி தான். இப்ப வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் எமுலேட்டர்லாம் ஸ்லோவா இருக்கும். இப்பலாம் வந்து ம். ஃபாஸ்ட்டா நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம டைரக்ட்டா லைவா வந்து நம்ம ஃபோன்லயே போட்டு ரியல் டிவைஸ்லயே டெஸ்ட் பண்ணலாம். ஓ! அது மட்டும் இல்லாம இப்ப கிளவுட் டெஸ்டிங்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஓ! நம்ம ஓகே. வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் செய்றேன். என்கிட்ட 2 ஃபோன் இருக்கும். இல்லன்னா 2 சிமுலேட்டர் தான் இருக்கும். ஆனா உலகத்துல நான் போடும்போது அந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுல போடும்போது 10,000 ஆ. 20,000க்கு மேல எவ்வளவோ ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ ஆமா. அவ்வளோத்தையும் டெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அது இம்பாசிபிள்ல. ஸோ இப்ப கிளவுட் டெஸ்டிங் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ வந்து அதுலலாம் வந்து நம்ம இப்போ எனக்கு Samsung S8ல பண்ணணும் அப்டின்னா, நம்ம அந்த கிளவுட்ல போய் S8 ஓப்பன் பண்ணி, ரியல் டிவைஸ்ல நம்ம அத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓ! மாரி ஓகே. அந்த இதெல்லாம் கொண்டு மாரியே வந்துட்டாங்க. நமக்கு அது ஆனா அதுவும் ஃப்ரீயா கூகுளே குடுக்குறாங்களா? இல்ல அதுக்கு நம்ம தனியா இல்ல பே அதுல பண்ணி நம்ம அந்த மாரி? தனியா பே பண்ணணும். அ அ நம்ம எவ்வளோ நேரம் அத யூஸ் பண்றோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஓ! சார்ஜ். அந்த மாதிரி. கிளவுட்லயே வருது. ஆனா AWS அந்த மாரி அவங்க கூட குடுக்குறாங்க. ஆமா. ஃபார் இப்ப நம்ம எக்ஸாம்பிள். VMலலாம் பண்றோம்ல. Hadoopக்கு ஆமாமா. VM பண்றோம்ல. அது மாதிரி மொபைல் OSஸே VMல வரும். அந்த ஓ! மாதிரி. ஓகே. அந்த VMல வரத நம்ம எடுத்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில போட்டுக்கலாம். ஆமா. ஓகே. ஸோ ஸோ இப்ப இதில இன்னொன்னும் என்ன எனக்கு கேட்கணும்னு நெனச்சேன்னா, இப்போ இப்போ உனக்கு ஆல்ரெடி ஒரு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுல. ஸோ நீ ம். டக்குனு இப்போ புதுசா வருது. ஒரு Flutter புதுசா ஒரு லாங்குவேஜ் வருதுன்னா, நீ அத டக்குனு படிச்சுட்டு அந்த 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஈஸியா போயிரலாம் நீ. ஆனா இப்போ ம். புதுசா வர்றவங்க எப்படி அத டைரக்ட்டா அத படிச்சா அவனால எவ்வளோ கஷ்டமா இருக்கு இது? ஈஸியா? கஷ்டமா? அது பண்றதுக்கு? ஜாப் ஆள கிடைக்கிறது பொறுத்தது. வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸையோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். ஸோ இப்ப அசோசியேட் இப்ப என்ட்ரி லெவலுக்கு வராங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 4 அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நிச்சயமா அத வச்சு கிளியர் பண்ணி நிச்சயமா ஜாப் வாங்கிற முடியும். ஓ! அ ஓகே. அப்புறம் இது நம்ம ஊர் சைடுலலாம் எப்படி இப்போ சின்ன கம்பெனிஸ்லாம் வேலை கிடைக்கும். இப்போ ஹடூப்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெரிய கம்பெனி மாரி தான் ஆரம்பிச்சது. இப்போ ம். பரவலா ஒரு மிட் சைஸ் கம்பெனில கூட வேலை கிடைக்குது. அந்த ஆமா. அவங்களே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சப் ப்ராஜெக்ட் எடுக்குறாங்க. ம். ஆண்ட்ராய்டு முன்னாடி நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அது சின்ன ஒரு குடிசை தொழில் மாரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆப் பண்ணி குடுன்ட்டு நெறைய பேர் ஒரு சின்ன கம்பெனிஸ் வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ம். அது எந்த மாரி இருக்கு? இப்போ நான் பெரிய கம்பெனி தான் இருக்கா? இல்ல சின்ன கம்பெனியும் இருக்கா? இல்ல மிக்ஸ்டா? பெரிய கம்பெனியும் இருக்கு, சின்ன கம்பெனியும் இருக்கு. அ முன்னாடி வெப்சைட் என்ன நிலைமையில இருந்ததோ, அதே நிலைமையில இப்ப மொபைல் ஆப் இருக்கு. ஓ! ஏன்னா, இப்ப தொட்டதுக்கெல்லாம் மொபைல் ஆப் தேவைப்படுது. ஆமா. ம். ஸோ, அதனால நெறைய சின்ன கம்பெனிஸும் இருக்கு, பெரிய கம்பெனியும் இருக்கு. சின்ன ஓகே. கம்பெனில கொஞ்சம் சேலரி கம்மியா இருக்கும். இப்ப பெரிய ம். கம்பெனிலாம் எடுத்து இப்ப நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Google மேப்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் செய்யணும்னா, நெறைய சேலரி கிடைக்கும். அந்த அந்த மாதிரி ரோல்ஸ்க்குலாம். ஓகே. ஆனா, இப்ப நம்ம சின்னதா வந்து ஒரு அ இப்ப ஒரு வெட்டிங் வருது. சும்மா டெம்பரரியா அந்த அந்த வெட்டிங்க்கு மட்டும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணி தர சொல்றாங்க. இன்விடேஷன் மாதிரி. ஓ! அ ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அ இப்போ ஒரு கிளையண்ட் வராங்க. அவங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அவங்க வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து எனக்கு பண்ணித்தாங்க. என்னோட ம். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் இத அப்ளிகேஷன் அனுப்பிச்சு, அதுல எல்லாருமே அந்த அப்ளிகேஷன்ல எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் ஆட்டோமேட்டிக் கலெக்ட் பண்ணி என்னோட டேட்டாபேஸ்ல விழுந்துரணும். ஓ! அந்த மாரி சின்னதா டெம்பரரியா ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம். இந்த மாதிரியும் இருக்கு, அந்த மாதிரியும் இருக்கு. அ ஓகே. அத பொறுத்து சேலரி. சூப்பர். இந்த இந்த ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு. இப்ப அப்படி வருதுன்னா, நான் அத Play Storeலலாம் போட மாட்டேன்ல. ஜஸ்ட் ஏபிகே குடுத்து டவுன்லோட் பண்ண சொல்லிருவேன் அவங்கள. Play Storeல போட்டா தான் என்ன எல்லாருமே நம்பி டவுன்லோட் பண்ணுவாங்களே. இப்ப ஏபிகேவா குடுத்தோம்னா, மக்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். இது வைரஸா ம். இருக்குமோ அந்த மாதிரி. ஆனா Play Storeல போட்டுக்கலாம். அத போடுறதுக்கு ரூ. 1000 கூட செலவாகாது. ஓ! ஆக்சுவலி ஓகே. $30 செலவாகும்னு நெனைக்கிறேன். ஆமா. ஓகே. இப்ப நான் ஒரு ஆப் சும்மா ஒரு டம்மியா டெவலப் பண்ணாலும், அத Play Storeல போடுறதுக்கு $30 தான். ஆமா. அவ்வளதான். ஓகே. அது குடுத்தா நம்ம அ அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படி என்ன அப்ரூவ் பண்றதுக்கு அவன் செக் பண்ணுவாங்களா? ஆமா. ஒரு நிச்சயமா ஒரு ப்ராசஸ் இருக்கும். அத டெஸ்ட் அப்ளிகேஷன்ல ஏதாவது வைரஸ் மாரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? மலிஷியஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஓகே. பட் அ
என்ன சொல்றது, அது ஒன்றும் பெரிய இந்த கஷ்டமாலாம் இருக்காது. நீங்க ஓகே. ரொம்ப டக்குன்னு ஈஸியா போட்டு அப்லோட் பண்ணிடலாம். கொண்டு ஆமா. வந்துரலாம். ஒரு ஓகே. 2 வாரத்துல நம்மளுக்கு ஸ்டோர்ல வந்துரும் அந்த ம். அப்ளிகேஷன். ஸோ இன்னொன்னு இல்ல நம்ம கரியர் growth எப்படி இருக்கும்? இப்போ லைக் ஒரு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸு 15 இயர் அப்படி போனா நமக்கு growth என்ன மாரி போலாம் இதுல? மொபைல் டெவலப்பர்ல? ஸோ யூசுவலி எப்படி ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் சீனியர், அப்புறம் அதிலேயே வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்டாஃப் இன்ஜினியர், அப்புறம் ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி தான் ஆ. இதுக்கும் growth இருக்கு. ஸோ ஓகே. என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம கெரியர் வைஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு டிவைஸ்ல மட்டும் ஒர்க் ஆகாம போயிடும். ம். அது வந்து நம்ம எல்லாமே கோட் கரெக்டா தான் எழுதி வச்சிருப்போம். ஆனா ஏதோ ஒரு டிவைஸ்ல ஒர்க் ஆகாது. இல்ல ஏதோ ம். ஒரு நாட்ல ஒர்க் ஆகாது. இல்ல ஒரு ஓ! லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாம இருக்கும். ஓகே. நம்ம யூசர் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், இந்தியான்னு வச்சிருக்காங்களே வச்சுக்கோங்களேன். இல்லன்னா ம். தமிழ்ல செட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோன் லாங்குவேஜ் அப்படின்னா, அந்த ம். டிவைஸ்ல மட்டும் ஒர்க் ஆகாம இருக்கலாம். ஸோ ஓகே. இந்த மாதிரி பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்றதுல தான் ஹை லெவல்ல இருக்கும். அதே மாரி ஆர்க்கிடெக்சர். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதும்போது சும்மா அந்த அப்ளிகேஷன மட்டும் எழுதல. ஒரு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனில சேர்ந்து செய்றோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து 10,000 என்ஜினியர் அதே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாலும், அது வந்து மேனேஜபிளா இருக்கணும். அந்த மாரி ஒரு ஆர்க்கிடெக்சர்ல வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதெல்லாமே தான் சேலஞ்சஸ். ஸோ ஜூனியரா வர்றவங்க வந்து ஆர்க்கிடெக்சர்லாம் பெருசா பார்க்க தேவையில்ல. அப்ளிகேஷன் பண்ணாலே வேலை கிடைச்சிரும். பட் சீனியர் ரோல்லாம் போறீங்க, ஆர்க்கிடெக்ட் போறீங்க, ஸ்டாஃப் இன்ஜினியர் போறீங்க அப்படின்னா, அதுல வந்து நிச்சயமா இந்த ஆர்க்கிடெக்சர் டெசிஷன்ஸு, யூனிட் டெஸ்ட்ஸு, அ இன்டகிரேஷன் டெஸ்ட் அதெல்லாம் வந்து நிச்சயமா ம். பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ஓகே. ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லவும் தான் எனக்கு இது வருது. ஸோ இன்னொரு இது என்னன்னா, இப்போ Facebookே எடுத்துக்கலாமே. ம். ஒரு பில்லியன் பீப்பிள் யூஸ் பண்ணாங்க. Facebook, Instagram, WhatsApp எல்லாமே பெரிய ஆப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா, ம். ஒரு பில்லியன் பீப்பிள் யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படி இத வந்து மொபைல் ஆப்ப பேக் எண்ட்லாம் எப்படி வந்து ஸ்கேல் பண்றதெல்லாம் எந்த ஒரு எக்ஸாம்பிள் ஆர்க்கிடெக்சர்ன்னு ஏதாவது இருக்கா? இப்போ ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய லெவல் ஆர்க்கிடெக்சர் கம்பெனிஸ் இப்படி பண்ணுவாங்கன்ற மாரி ஏதாவது இருக்கா? இப்போ பிக் டேட்டானா அது ஒரு டிஃபரெண்ட் இதுல போகுது. ஸோ ம். ஆப் யூஸ் பண்ணும்போது ஆப்புக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்குல்ல. அது எப்படி பண்றாங்க? கிளவுட்ல பண்றாங்களா? இல்ல அதுக்கும் இந்த மாரி கிளஸ்டர் மாரி வச்சுட்டு பண்றாங்களா? எப்படி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஏதாவது ஆமா. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிச்சயமா நெறைய இத வச்சிருப்பாங்க. இப்போ இப்போ ஒரு தினமும் ஒரு நாள் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம Netflix மாரி ஒரு அப்ளிகேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுல வந்துட்டு தினமும் வந்து காலையில மக்கள்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க. ஈவினிங் தான் பார்ப்பாங்க. ஆமாமா. ஸோ நம்ம வந்து ஒரு சர்வர் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, அ என்ன சொல்றது? ஒரு 10 ஜிபி ரேம் வச்சிருக்கிற மாரி ஒரு சிஸ்டம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, 10 ஜிபிக்கான சிஸ்டமுக்கு நம்ம காசு கட்டிட்டு இருப்போம். ஆமா. ஆனா, அதுக்கு வந்து நம்ம காலையில மட்டும் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்னா, நைட்டு மட்டும் 10 ஜிபி இருந்துட்டு, காலையில 1 ஜிபி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம்ல. ஸோ ஓகே. இந்த அதாவது நம்ம இப்போ டிபிக்கல் கிளவுட்ல தானே பண்றோம் AWSல. ஆமா. அது ஸோ மாதிரி அந்த இத செட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்போம். ஆமா. இது மொபைலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஓ! இது எல்லாமே ஓகே. பேக் எண்ட் எப்படி பண்ணி ஓகே. கான்ஃபிகர் பண்றாங்களோ அது மாதிரி. அத ஸோ பொறுத்து தான். ஓகே. ஸோ மொபைலுக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி DevOps AWSல பண்றத இங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. என்னென்ன சேலஞ்சஸ் இதுல வரும் அப்டின்னா, இப்போ நீங்க வந்து ட்ரெயின்ல போயிட்டுருக்கீங்க. அப்ப வந்து Netflix பார்த்துட்டுருக்கீங்க. அப்ப வந்து பார்த்துட்டுருக்கும்போது, நீங்க வந்துட்டு ஆட் டூ மை லிஸ்ட்டோ இல்ல லைக்கோ ஏதோ குடுக்குறீங்க அந்த அப்ளிகேஷன்ல. ஸோ அப்ப வந்துட்டு நீங்க ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது நெட்வொர்க் ஒர்க் ஆகாம இருக்கும்ல. உங்களுக்கு டவர் கிடைக்காம போயிரலாம். ஸோ உங்களுக்கு எப்ப டவர் கிடைக்குதோ, அப்ப வந்து அந்த இத வந்து நம்ம சர்வர்ல போய் அப்டேட் பண்ணணும்ல. ஸோ ஓகே. இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் தான் மொபைல்ல வந்து நெறைய இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரியல் டைம் அப்டேட் வந்து எதுவுமே விட்டுறக்கூடாது. ஒரு அப்டேட் கூட விடக்கூடாது. ஆமா. எல்லாத்தையும் மேனேஜ் ஆஃப்லைன் பண்ணணும். போலாம், ஆன்லைன் போலாம். ஆமா. ஓகே. ஆமா. நீங்க நெட்வொர்க்ல ஸ்வைப்லாம் வரலாம். ஆமா ஸ்வைப் பண்றீங்க. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறீங்க அப்டின்னா, எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும். ஓகே. ஸோ ஸோ அந்த அப்படின்னா மாதிரி அந்த லோக்கல் டிபில சேவ் பண்ணிட்டு அத மொத்தமா இங்க போய் அப்புறம் எப்ப நெட்வொர்க் அடிச்சு கிடைக்குதோ விட்டுறணும். அந்த மாதிரி சரி, அப்ப சரி. அப்டேட் பண்ணிரணும். ஓகே. ம். ஸோ இவரு என்ன பண்ணாலும் அது இங்க நடந்துட்டே இருக்கணும். அப்படி ம். இல்லன்னா அவர இங்க அலோவ் பண்ணவே கூடாது. அப்பதானே எய்தர் ஃபுல் இல்லன்னா நல் அந்த மாரி கொண்டு போயிரணும்ல. ஆமா. இப்ப ஃபார் ம். அதே மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு அ ஒரு தீபாவளி இது நடக்குது. தீபாவளி ஈவென்ட் வந்து சேல், நடக்குது. மெகா சேல் ஆஃபர். நீங்க வந்து Flipkart அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. ம். தீபாவளி பிக் சேல் பில்லியன் டே. நடக்குது. அப்ப பிக் பில்லியன் டே நடக்குது. அப்ப வந்துட்டு ஒரு 6 மில்லியன் பீப்பிள் வந்து அந்த Flipkart ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க ம். வந்து பிக் பில்லியன் டே சேல் நடக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு 6 மில்லியன் பீப்புளுக்கும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் 6 மில்லியன் பீப்புளும் ஒரே நேரத்துல அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுறாங்க. இல்ல ஒரு 10% கிளிக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோ. ம் அதனால ஒரு 1 மில்லியன் பீப்புளோ இல்ல ஒரு 500,000 பீப்புளோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டாலே 500,000 ரெக்வெஸ்ட் வந்து அந்த சர்வருக்கு வரும் ஒரே ஆ செகண்ட்ல. ம் அப்ப அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே ஸோ அது அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் டிலேல அனுப்பணும் பேக் எண்ட்ல இருந்து. ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரே டயத்துக்கு போகக்கூடாது. ஒரே நேரத்துல போகக்கூடாது. ஆனா யாரையுமே விட்டும் கொடுத்துடக்கூடாது. ஆ ஏன்னா எல்லாருக்குமே அந்த இப்ப பிரைம் ஒரு டைம். ரியல்மி ஃபோன் மாதிரியோ இல்ல ஜியோமி ஃபோன்லாம் இந்த சேல்ல வருதுல்ல. ம் அப்ப வந்து முதல்ல வந்தவன் வாங்கிடுவான், கடைசியில நோட்டிஃபிகேஷன் வராம போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆமா இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது இதெல்லாம் தான். ஸோ எப்பயுமே பேக் எண்டும் மொபைலும் எப்பயுமே சேர்ந்து தான் கம்பெனிக்குள்ள இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து இப்போ இந்த ரோல் வந்து ஒரு ஜெனரிக் இதுவா வந்துருச்சு. சாஃப்ட்வேர் ஓ இன்ஜினியர் அந்த ரோலுக்கு மாதிரி வந்துருச்சு. ஓ ஓகே. இப்போ மொபைல் டெவலப்பர்னு இல்லாமல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னே வந்துட்டீங்க. நீங்களும் பேக் எண்டும் இதை தான் நீ தான் ஆமா. யோசிக்கணும். அதாவது ம். ஆண்ட்ராய்டு, இப்போ ஆண்ட்ராய்டு டெவலப்னு சொல்லாமல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆமா. மொபைலையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரி லைக் லோட் பேலன்சிங்கு, ம். லைக் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் போகாமல் இருக்கிறது, வேலிடேஷன் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி வந்துருச்சுன்னா. ஆமா. ஓகே. ஸோ இப்போ டிப்பிக்கலாக ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ? ஒரு ஆப் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஆப் மாதிரி எடுத்துக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரினா எத்தனை பேர் இருப்பாங்க? நெட்ஃப்ளிக்ஸுக்குலாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் இருந்தாதான் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப் பண்ண முடியுமானா கிடையாது. ஓகே. ஆ ஸோ இப்போ நான் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் சொன்னேன்ல, ஆமாம் ஆமாம். இவ்வளோ சேலஞ்சஸையும் ஒரு ஆளால செய்ய முடியுமானா முடியாது. ஸோ அதனால நிறைய பேர் இருப்பாங்க. ம் ஆனா ஒரு பர்சனாலையும் வந்து அவங்களுக்கு டைம் அண்ட் மணி இருந்துச்சு இருந்து பண்ண முடிஞ்சுன்னா பண்ண முடியும் தான். ஓகே. ஸோ இவ்வளோ பேர் அந்த இருக்கணும்லாம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ பண்ணிடலாம். இஷ்யூ வந்தால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆள் வச்சுக்கணும். ஆமா. இப்ப இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக் அக்வயர் பண்ணோனே பல்லாயிரக்கணக்கான என்ஜினியர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒர்க் பண்றாங்க. ஆனா ஃபேஸ்புக் அக்வயர் பண்றதுக்கு முன்னாடி 20 30 டெவலப்பர் தான் இருந்திருப்பாங்க. ஓ ஓகே. அவங்களாலேயே அதை மெயின்டைன் பண்ணியிருக்க முடியும். முடியும். இப்போ இங்கே இருக்கிறதுனால வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஆமா. ஓகே. ஆமாம், இது தட் மேக் சென்ஸ். கரெக்ட். இப்போ நம்ம அதே தானே. இப்போ நம்ம இதுலேயும் எல்லா இதுலேயுமே அதே சினாரியோ தான். ஒர்க்கை ம். கொஞ்சம் பேரால் பார்த்துட முடியும் தான். ஆனால் நம்ம ஆமா. நிறைய ஆள் வரும்போது இந்த மாதிரி வச்சு பண்ணணும். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் ஒரு 5 பேர் லாஜிக்கலாக இருந்தாங்கன்னா ஒரு ஆப்பை மேனேஜ் பண்ணி கிரியேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். கரெக்டா? ஆமா. நான் பார்த்த வரைக்கும் இப்ப சின்ன கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு 5 மொபைல் டெவலப்பர் இருப்பாங்க. அதுல 2 பேர் ஆண்ட்ராய்டு, 2 பேர் iOS அந்த ஓகே. மாதிரி இருக்கலாம். ஓ 2 பேர். இப்போ சப்போஸ் ஆண்ட்ராய்டில் மட்டும் கூட எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா. வரலாம். ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிக்கா, பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கா வரலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏன்னா அவங்க தனி டெவலப்பராக இருக்காங்க, இவங்க தனி டெவலப்பராக இருக்கும்போது அவங்க அதை எரர் பண்ணிட்டாங்கன்னா அது அதை மட்டும் தான் பாதிக்கும். லைக் ஆமா. இதில் இது வராது. ஸோ ஆமா. அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பேக்எண்டில் ஒர்க் ஆகுது டெவலப்பர்ஸ்லாம். ஓகே. ஸோ ம். இப்போ காலேஜ் படிச்சுட்டு வராங்கல்ல, ம். அவங்க நீ ஆக்சுவலி போகும்போதே ஆண்ட்ராய்டு டெவலப்பராக தானே போனேன் இல்ல. நான் பிஎம்ல? ஃபர்ஸ்ட் வெப்ல போனேன். ஓகே நான் வெப் டெவலப்பரா போனேன். PHP டெவலப்பரா. ஒரு 1 இயர் வந்து அதுவா ஒர்க் பண்ணிட்டு எனக்கு மொபைல்ல தான் போகணும்னு ஆசை. அதனால இப்போ இதுக்கு வந்துட்டேன். ஆனா இப்ப மொபைல்ல போறவங்களுக்கு மொபைல் மட்டும்தான் இதுவா அப்படின்னா, அதாவது ஸ்கோப்பா அப்படின்னா கிடையாது. AR, ம் VR இது எல்லாமே அதனோட ரிலேட்டட் இதுதான். ஸோ இப்ப நாளைக்கு மெட்டாவர்ஸ் அதெல்லாம் வருதுல்ல. ம் அந்த மெட்டாவர்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் இவங்களால பண்ண முடியும். ஏன்னா அதுவும் இதே டெக்னாலஜி சிமிலரா தான் யூஸ் பண்ணுது. ஸோ ஓகே அதனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுலயும் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ஆனால் அதுவும் மொபைல் டெவலப்மெண்ட்டு, அது மொபைல் டெவலப்மெண்ட்ல வருதா இல்லை அது தனியாக அது அது வேற ஒரு வேர்ல்டா? அதுவும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்ற இதுல தான் வரும். ஸோ ஓகே. ஆமா. அது வந்து சிமிலர் இதுதான். இப்போ உங்களுக்கு இப்போ மொபைல்லயே வந்துட்டு அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு, கேம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. 2மே ஒரே கோடு இப்போ யூஸ் பண்ணுதான்னா கிடையாது. இப்போ வேற வேற டெக்னாலஜிஸ். ம் ஸோ அது மாதிரி மெட்டாவர்ஸ்க்கு வேற வேற டெக்னாலஜிஸ் இருக்கலாம். பட் நீங்க ஒரு அதை மொபைல் இன்டகிரேட் டெவலப்பரா பண்ணணும். கெரியர் ஸ்டார்ட் ம் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வேணும்னா வந்து AR, VRக்கு போறதுக்கு ஈஸி. ஆனா இப்போ வெப் டெவலப்பரா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது தேவைப்படும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது எப்படின்னா, இப்போ மொபைல் டெவலப்மெண்ட்னா அவங்க தனியாக பண்ணுவாங்க, அப்புறம் அதுலேயே ஆப் டெவலப்மெண்ட் இருப்பாங்க, அவங்க இன்டகிரேஷன் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆமா. எடுத்துக்கலாமா? ம். ஆமா. ஓகே. ஸோ அந்த மாதிரி விஆருக்கும் தனியாக ஒருத்தவங்க வந்துடுவாங்க, இதில் வந்துடும்.
ஸோ இதே சிமிலர் வே தான் நமக்கு வந்து இதுவும் வருது கரெக்டாக. பிளாக் செயினுக்கும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி பிளாக் செயின்ல அப்ளிகேஷன் பண்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து வேற வேற இதுவா இருக்கலாம். இல்ல கரெக்ட். பிளாக் செயின் வேற டெக்னாலஜி. பட் இப்போ அந்த ஆப் எல்லாம் இருக்குல்ல ஆமா, நமக்கு பிளாக் ஆப்லாம் செயின் வந்து ஆப், ஆமா ஆமா அதெல்லாமே இன்டகிரேஷன் நம்ம மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஏபிஐ இருக்கும், அந்த பேக் எண்ட் ஏபிஐயோட இன்டகிரேட் ஓகே. ஸோ ஏபிஐ கால். ஸோ மேக்ஸிமம் ஆப் அப்போ நம்ம ஏபிஐ காலை வச்சு முடிச்சிடலாம். ஒரு ரெஸ்ட் ஏபிஐயோ இதோ கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம 99.9% ஏபிஐ மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஏபிஐயோட இன்டகிரேட் பண்ணி அப்ளிகேஷன் பண்றது தான் 99.9%ஓட ஓகே அப்ளிகேஷன்ஸ். ஆனா இப்ப கேம்ஸ் அப்படி இருக்குன்னா அது கம்ப்ளீட்லி வேற ஸ்கோப். ஓகே. அப்ளிகேஷன் ஆமா. ஃபுல்லாமே ஏபிஐ கால் வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதே அது விச் இஸ் ஏபிஐல பெருசா ஒன்றும் அதுல தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா. ரெஸ்ட் இருக்கு, அது தெரியும் அந்த காலத்துல இருந்தே. ரெஸ்ட் இருக்கு, GraphQL இருக்கு, முன்னாடி GraphQL, சோப் இருந்தது, XML அதெல்லாம் இப்ப பெருசா யூஸ் பண்ணல. இப்ப மோஸ்ட்லி GraphQL ரெஸ்ட் அதுதான். ஓகே. GraphQL ரெஸ்ட். ஆமா, ரெஸ்ட் வந்து ரொம்ப நாளா இருக்குல்லண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஆமா. அளவுக்கு நான் கேள்விப்பட்டதுலேருந்து ரெஸ்ட் ஏபிஐ நானும் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்க ப்ராஜெக்ட்ல. பட் ஓகே. ஸோ அந்த ஆங்கிள் போயிட்டு இருக்கு. ஃபைன். ஸோ அப்போ மொபைல் டெவலப்மெண்ட்க்கு இன்னும் அது ஸ்கோப் அதிகமாகுது. நிறையவே மாறிடுச்சு. கரெக்டா 10 வருஷத்துல நிறையவே மாறிடுச்சு. ஆமா, இப்போ இன்னும் நான் நிறையவும் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஆமா ஓகே. இன்னும் மாறிட்டு தான் இருக்கு. அது டெய்லி மாறிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா அப்போ மாறி கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நான் வரணும்னா நான் வந்துட்டு C++ அண்ட் அது என்னது ஃப்ளட்டரா? எது C++ இல்ல ஜாவா ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதாவது காலேஜ்ல இருக்கும்போது ஏதோ ஒரு லாங்குவேஜ் நல்லா கத்துக்கோங்க. ஓகே அதுக்கப்புறம் நீங்க எதுக்குள்ள வேணா வரலாம். இப்போ iOS டெவலப்மெண்ட்னா ஸ்விஃப்ட்ன்ற லாங்குவேஜ்ல பண்ணணும். ஓகே ஆனா நீங்க ஸ்விஃப்டையே டைரக்டா படிச்சு நீங்க உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நீங்க ஆப்பிள் டெவலப்பரா தான் நான் போவேன் அப்படின்னா அதுக்குள்ள வர்றது பெட்டர். பட் நான் வந்து ஸ்விஃப்ட் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்விஃப்ட் iOS டெவலப்பர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஸ்கோப் வந்து அந்த ஆப்பிள் டிவைசஸ்க்கு மட்டுமே போயிடும். அதனால ஜாவா மாதிரி ஒரு ஜெனரிக்கான ஒரு இது படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு iOS டெவலப்பர் ஜாப் கிடைச்சா அந்த ரோல் பேத்தில் போகலாம். ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டில் போகலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் அந்த மாதிரினா வேற இதில் கூட போய்க்கலாம். ஓகே 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 கத்திக்கிட்டு இருக்கான் விசாகன். ஓகே. ஸோ ஃபைன். இது ஒரு ஐடியா கிடைச்சிது. அண்டு என்ன சொல்கிறது, ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் இது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக வேற இது இந்த லைக் மேப்ஸ் ரிலேட்டடாக இருக்குல்ல, அதுவும் ஏபிஐ கால் தானா? இப்போ இது மேபி ஆஃப் டாபிக்காக இருக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப நாள் தெரிஞ்சுக்கணும் ஆசை. இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுவும் ஏபிஐ காலில் தான் யூஸ் ஆகுதா, ஒர்க் ஆகுதா, இல்லை அது வேற அது டெக்னாலஜி? இன்டர்னலா என்ன யூஸ் ஆகுதுன்றது நம்ம கூகுள்ல போய் வேலை செஞ்சதை கண்டுபிடிக்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு ஆமா மோஸ்ட்லி ஏபிஐ தான் இருக்கும். இல்லைன்னா இந்த ஜிஆர்பிசின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து கூகுள் யூஸ் பண்ற இன்னொரு டெக்னாலஜி, ரிமோட் ப்ரொசீஜர் கால்னு ஒன்று இருக்கும். ஓகே அது வந்து கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ட்டான ஒரு டெக்னாலஜி. ஸோ ஓகே அதையும் வந்து யூஸ் பண்றதா இருக்கு. ஆனா பட் கூகுள் மேப்ஸ் என்ன எக்ஸாக்டா யூஸ் பண்ணுதுன்றது நம்மளுக்கு ஓகே. அது நமக்கு தெரியாது. எக்ஸாக்டாக தெரியாது. ஓகே. அண்ட் இன்னொன்று, இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை ஃப்ரெஷராக இருக்கேன், இல்லை எனக்கு ஐ ஹேவ் சம் கேப்ஸ் அந்த மாதிரி எடுத்து நான் திருப்பி வரனாலும் இப்போ நம்ம பேசுனதை வச்சு பார்த்தாலே நமக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் அந்த ஜாவா மட்டும் படித்தா எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருன்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா சினாரியோ பார்க்கும்போது லைக் டேட்டாபேஸ் தெரியணும் கண்டிப்பாக, லோட் பேலன்சிங் தெரிய தேவை இருக்கு, கிளவுடு அதெல்லாமும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கரெக்டா? ஸோ அது ஒரு எக்கோ சிஸ்டம் நமக்கு தெரிஞ்சாதான் பெட்டரா இருக்கும். கரெக்டா? ஆமா, நிச்சயமா காலேஜ்ல மட்டும் படிச்சு வச்சு வர முடியுமானா கஷ்டம்தான். ஆனா வந்து இது ரியல் டைம்ல வந்து ஒரு டேட்டாபேஸ், ஒரு லாங்குவேஜ், ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் இஸ் பெட்டர். ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து நீங்களாவே ஒரு மொபைல் ஆப் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லை நீங்களே ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. அதை நீங்களே ஃபெயில் ஆகி கற்றுக்கிட்டீங்கனாலே அதுவே வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாகவும் அதையும் நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி உங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் காமிக்கலாம். சூப்பர். அதுவும் இதில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இன்னும் மொபைல் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதே எனக்கு இப்போது உன்ட்டு பேசும்போது தெரியுது. ஸோ நான் நான் என்ன நினச்சேன்னா, சரி மொபைல் டெவலப்மெண்ட் ஓகே, அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ஓகே, அது என்ன, நான் ஃபஸ்ட்டு என்ன நினைச்சேன், சின்ன கம்பெனிஸ் தான் அதுக்கெலாம் வேலைக்கு எடுப்பாங்க போல், எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் தெரியுன்றதுலாம் சரி இதுதான் பெரிய கம்பெனிலாம் எடுப்பாங்க போல நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் தான் நம்ம முன்னாடி ஒரு தடவை நீ சொல்லியிருந்தல, அதனால எல்லா பெரிய கம்பெனிஸுக்குமே இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி இதுக்கெலாம்
மொபைல் டெவலப்பர் தான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ம். ஆப்வியஸ்லி இது படிச்சாலும் நம்ம பெரிய கம்பெனிஸ்க்கு போலாம் தானே? நிச்சயமா கூகுள்ல இருந்து எல்லா பெரிய கம்பெனிஸும், மைக்ரோசாஃப்ட் எல்லா கம்பெனிஸ்லயும் நிறைய இன்ஜினியரிங், மொபைல் இன்ஜினியரிங் ரோல்ஸ் இருக்கு. மொபைல் டெவலப்பர்ன்றது வேற, மொபைல் இன்ஜினியரிங்ன்றது வேற. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டை மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்தோம்னா சின்ன ரோல்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு ஓகே. என்ஜினியராக ஆகணும்னா நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர், இப்போ நான் நிறைய சேலஞ்சஸ்லாம் சொன்னேன்ல, நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு பிக் பில்லியன் டே மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா என்னெல்லாம் அங்கே பின்னாடி நடக்கும், அதெல்லாம் ம் யோசிச்சு அதில் நீங்களாவே சால்வ் பண்ண பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு என்ஜினியரோட சேலஞ்சஸ் அண்ட் ரோல்ஸாக இன்ஜினியர் இருக்கும். சேலஞ்சஸ் கரெக்ட். ஸோ ஆமாம். ஸோ இது இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் ஓகே. வந்து ஒரு பெரிய கம்பெனில தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சின்ன கம்பெனில ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துட்டோம்னா சின்னதா ஒரு 10,000 20,000 காசு கிடைக்கும், அதோட முடிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல தான் இந்த மாதிரி பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றது தான் பெரிய இது. ஓகே. அண்ட் இப்போ இன்னொன்று, இப்போ முன்னாடி வந்து இந்த வெப்சைட், இந்த சின்ன கம்பெனிஸ், இந்த என்டர்பிரினர்ஷிப் ஐடியாக்காக நான் சும்மா கேட்குறேன். ஸோ முன்னாடி வந்துட்டு வெப்சைட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போவே நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சின்ன சின்ன வெப்சைட் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ஊரில் நிறைய சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இப்போ வந்துட்டு மொபைல் டெவலப்மெண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் கரெக்டாக, ஃப்ளட்டர்லையோ இதுலையோ பண்ணிட்டு அதை அவங்க லைக் ஃபேன்சியாக நான் தனித்தனியாக போகணும்னு இல்லாமல் நீ சொன்ன அந்த ஹனி கோடு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிட்டு அவங்க இதை ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஆமா, நிச்சயமா. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் குறைஞ்சிரும், அது பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று, அந்த ஹனி கோடை பற்றி பேசும்போது அது வந்து அந்த லோ கோட் நோ கோட் கான்செப்டில் தானே வருது? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அது வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துச்சு லோ கோட். நானும் ஆக்சுவலி லோ கோட் நோ கோட் ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றியும் ஆக்சுவலி அடுத்த ஒரு இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எபிசோட் போடலான்ட்டு. அது இது எல்லாத்துலேயுமே வருது ஆக்சுவலி, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதே வந்து நமக்கு மொபைல் டெவலப்மெண்ட்டாகவும் வருது. கரெக்டு தானே? ஆமா. ஆனா இந்த ஹனி கோடுன்றது இப்போதைக்கு ஒரு என்ன சொல்ற ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அதை வச்சு பண்ண முடியும்னா முடியாது. ஆனா இப்போ ஒரு ஸ்கூலுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் செய்ய முடியுமானா செய்ய முடியும். அந்த மாதிரி ஓகே. டேட்டா இல்ல ட்ரிவனா பேசிக் இருக்கணும். இதான். நம்ம இப்போ ஃபேஸ்புக்கை போயிட்டு நம்ம ஹனிகாம்ல அவங்க பண்ணுவாங்களான்னா கிடையாது. முடியாது. ஆமா. அதுக்கு தேவையான யூஸ் கேஸ் இருக்குல்ல. கரெக்ட். எக்ஸாக்ட்லி இதே தாட் தான் நான் இப்போ என்னோட அனாலிசிஸ்லயும் வந்துச்சு. அதுக்குள்ள யூஸ் கேஸை நம்ம அதில் பண்ண போறோம். ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு ஒரு சும்மா ஒரு ஆப் வேணும், அது ரொம்பலாம் இல்லை, ஒரு 5,000 10,000 கொடுங்க, அந்த ரேஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இவங்களை இதை சஜஸ்ட் பண்ணலாம் ஆமா. எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது ஓகே. அப்புறம் இது ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆப்ஸ் வந்து எக்கச்சக்க ஆப்ஸ் வந்துருச்சு கரெக்டா. இப்போ வந்து ஒரு நான் முன்னாடி நமக்கே இந்த ஆப் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்றோம், அதை எப்படிலாம் ப்ரமோட் பண்றாங்க? இப்போ எப்படி நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு விளம்பரம் தான் ஒரே வழியா, இல்லை எந்த மாதிரி பண்றாங்க? நம்ம விளம்பரம் ஒரு மேஜர் சோர்ஸ். மற்றபடி வந்து நம்ம நல்லா அப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம், நல்லா பர்ஃபெக்டா யூசர்ஸை மைண்ட்ல வச்சு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர்ஸே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ரெவ்யூ கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் ரெவ்யூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎம்ஐ எனக்கு தெரியறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ நம்ம போய் கூகுள் ஆப் ஸ்டோர்லேயோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரோ இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு பிஎம்ஐன்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ எந்த அப்ளிகேஷனுக்கு நிறைய ரேட்டிங் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ அது மாதிரி அது ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா கூகுள் அண்ட் ஆப்லே வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. இவங்க அவங்களே நல்லா இதில் கொண்டு வந்து ஓகே ஃபீச்சர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நமக்கு 2022ஓட ஃபர்ஸ்ட் ஆப் பெஸ்ட் ஆப்லாம் கேட்டகரிஸ்லாம் போட்டிருக்காங்க கூகுள் பிளேல. அதுல ஒரு ஆப் பார்த்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங். நான் என்ன பார்த்தேன்னா ரியல்மீன்ட்டு ஒரு ஆப் வந்து இப்போதான் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு மாசம் முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படி ஒரு ஆப் இருக்குன்ட்டு. இப்போதான் அதை பார்த்தேன். ஸோ இது என்னன்னா ஒரு சோஷியல் மீடியாலே ஒரு புதுசா ஒரு ஐடியா. நீங்க எப்போ சடனா ஒரு 2 நிமிஷத்துல திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க அப்போ எப்படி இருக்கீங்களோ அதை ஒரு போட்டோ எடுத்து நீங்க போடணுன்ற மாதிரி ஒரு இது வருது. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்ப நல்லா இருக்கோன்றத சிவி சிங்காரிச்சு போயிட்டு இதாண்டு ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கையே காட்டிட்டு இருக்கோம். அது இல்லைன்றத மாத்துறதுக்கு பி ரியல்னு ஒரு ஆப் வந்திருக்கு கரெக்டா. இப்போ இதே மாதிரி வேற என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்லாம் உனக்கு தெரிஞ்சது இருக்கு இப்போ வந்துட்டு இருக்கிறது ரீசெண்டா? ஓகே. ஸோ ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாருமே பெர்ஃபெக்டா லைஃப் இருக்கு அப்படின்னு காமிச்சதுனால இந்த ஒரு புது ஐடியாவே வந்துருச்சு. பி ரியல் வந்து அதையும் எல்லாரும் இப்ப ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் காப்பி அடிச்சிட்டாங்க. நிறைய அப்ளிகேஷன்ல அதே ஃபீச்சர் வந்துருச்சு. ஸோ கூடி சீக்கிரம் பி ரியல் காணாம போயிரும். மற்ற ஆப் வந்து எப்படி டிக்டாக் வளர்ந்த மாதிரியே தான். நான் இது வரைக்கும் பார்த்த சில வித்தியாசமான அப்ளிகேஷன் வந்து பி மை ஐஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு.
ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல வந்து என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. ம். அவங்களுக்கு வந்து அவங்க தினமும் அவங்களோட வாழ்றதே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ம். நம்ம வந்து தினமும் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நான் சும்மா தான் இருக்கேன். ஆ. அந்த மாரி கண்ணு தெரியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இந்த பி மை ஐஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ம். நான் ஹெல்ப் பண்றேன் அந்த மாரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ணு தெரியாதவங்க வந்து அந்த ஆப்ல வந்து கேமராவ ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, அவங்க அப்படியே நடந்து போவாங்க. ஓகே. நம்ம வந்து சொல்லலாம், "நீங்க இங்க போலாம். ஸ்ட்ரெய்ட்டா ரைட்ல போனீங்கன்னா உங்க பாத்ரூம் வந்துரும். இங்க சுவிட்ச் இருக்கு. நீங்க ஆன் பண்ணிக்கலாம்." அப்படின்னு. ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, அது வேற ஒருத்தவங்களுக்கு லைஃப்ல வேற ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பயங்கரமான தான் ஆப்பா இருக்கு. பி இந்த மை மாரி ரியல் ஐஸ். பி மை ஐஸ். பி மை ஐஸ் சூப்பர். பயங்கரமான ஆப்பா இருக்கு ஆக்சுவலி. நல்ல ஒரு தாட் ப்ராசஸே வந்து இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் பயங்கரமா கேட்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. நல்லா இருக்கு. அண்ட் ம். இன்னொன்னு ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆப் டெவலப்பர்ஸ்லே எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசா ஒரு வெளியில இருந்து எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, கம்மி தான். பட் தமிழ்நாட்டுல ஒரு பெஸ்டான ஆப் டெவலப்பர்ஸ், ஒரு ஒரு வைரலான ஆப் ஏதாவது வந்திருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம பசங்க பண்ணது? தமிழ்நாட்டுல எனக்கு பெருசா தெர்ல. நம்ம ம். காவலன் ஆப் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அப்புறம் இந்த கிரெட்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அது தமிழ்நாட்டுது கிடையாது. ஆனா இந்தியன் ஆப் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அ ஓகே. ஆனா நெறைய ப்ரமோஷன், நெறைய இன்வெஸ்ட்மென்ட்லாம் வச்சு நல்லா பண்றாங்க. நான் ம். இது கேள்விப்பட்டேன். மத்தபடி ம். பெருசா எனக்கு ஐடியா இல்ல. ஓகே. ஃபைன். ஸோ நம்ம ஊர்ல இப்போ இன்னும் இது வளரலாம். ம். இது தமிழ் பாட்காஸ்ட் நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கனால கேட்டேன். இந்தியாலே இல்ல பெருசா அந்த டிக்டாக்கே வந்து நம்ம சைனால இருந்து தானே வந்துச்சு. ஸோ ஆமா. பெருசா ஆப் எல்லாமே பார்க்கறது எல்லாமே நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ண ஆப்பு, தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் டெவலப் நம்ம பசங்கன்ற மாதிரி ரீசெண்டாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா பாலிமர் டிவிலாம் போடுவான்ல, ம். பசங்களை சேட்டலைட் அனுப்பினார்கள் இந்த பாயை பார்ப்பதற்கு பாவம் போல, அந்த ம். மாதிரி பார்க்கறதுக்காக கேட்டேன். ஓகே சூப்பர். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் இன்னும் நம்ம இன்னும் கூட கரியர் பற்றி பேசலாம். பட் இன்னைக்கு இந்த டயத்தோட இதோட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஆண்ட்ராய்டுனே இல்லை ஆக்சுவலி, இது ஆண்ட்ராய்டுன்றதே நீ சொல்கிறதே எனக்கு பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. இப்போ நீங்களும் ம். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தான் பண்ணுறீங்க. ஸோ நான் நினச்சாலும் வந்துடலாம் அங்கன்ற ஆமா. மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சு. ஏன்னா அங்கே நான் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அங்கேயும் இருக்குது. ஸோ ம். இது வந்து பெருசாக என்ன சொல்கிறது, மல்டி ஸ்கில்ன்றது நானும் அப்படியே க்ளவுடு அதிலெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதுக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வேற ஏதாவது சொல்லணுமா மக்களுக்காக? அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்டுலும் வந்து நெறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் இருக்கு. யார் வேணுனாலும் அதுக்கான கரெக்ட்டான டைம் எடுத்து படிச்சோம் அப்படின்னா, யார் வேணா எந்த ஃபீல்டுக்கு வேணா ஸ்விட்ச் ஆகலாம் தான் நிச்சயமா. சூப்பர் சூப்பர் பிரதீப், தேங்க்யூ. எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நன்றி. அண்ட் கேட்குற உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களை ஃப்ரெண்டு யாராவது ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னொரு எபிசோடில் நம்ம திருப்பி கண்டினியூவாக பேசலாம், இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் மொபைல் டெக்னாலஜிஸ் பற்றி. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.